சபா வாடா, யாரோ முக்கியமான விஐபியை பார்க்க போறேன்னு சொன்னியே, பார்த்துட்டியா? பார்த்துட்டேன். என்ன சொன்னாங்க உங்க விஐபி? என்னடா கேட்டுட்டு இருக்க, அமைதியா இருக்க? விஸ்வாவையும் ரம்யாவையும் பார்த்தேன். என்னாச்சு? உன் மனசுல இன்னும் அந்த ரம்யா இருக்கல்ல? எனக்கு உயிர் இருக்க வரைக்கும் அவ இருப்பா. என்ன, அவ சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். அப்ப என் மேல உனக்கு கொஞ்சம் கூட பாசம் இல்லைல்ல? ஹே லூசு, உன்னை யார் பிடிக்காதுன்னு இப்ப சொன்னா? என் மனசுல நீ இல்லைன்னு சொன்னா? அப்படியா? ஃபர்ஸ்ட் லவ்னா அது எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும். ஆமா, உனக்கு யார் ஃபர்ஸ்ட் லவ்? அது நான் உன்னை இங்கே பார், என்ன சொன்ன கொன்னே போடுவேன். ஒழுங்கா சொல்லு, உனக்கு யார் ஃபர்ஸ்ட் லவ்? உன் கிளாஸ்ல லாஸ்ட் பெஞ்சில் 3ஆவதா ஒரு பையன் இருப்பான்ல? ஹேய், யார் அந்த கரிமுத்து மாரியப்பன் தானே? அப்படிலாம் சொல்லாத, அவன் எவ்வளோ நல்ல பையன் தெரியுமா? என்னதான் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் லவ்வ உயிர் போற வரைக்கும் மறக்க முடியாதுல்ல. இது நான் சொல்லலப்பா, நீ சொன்னதுதான். இந்த சாரியில ரொம்பவே அழகா இருக்க. அப்ப காலையில இருந்து நீ பார்க்கல? இல்ல, பார்த்தேன், பார்க்கல. ரம்யாவை பார்க்க போற அவசரத்துல நான் சாரி கட்டியிருந்ததே உனக்கு தெரியல. அம்மாவும் அப்படிலாம் இல்லை. சரி, நம்ம போய் குட்டி கொஞ்சம் நான் பார்த்துட்டு வந்துடலாமா? போகலாம். இங்கே வச்சு இந்த ஷர்ட்டை காணோம். ரம்யா, ரம்யா, ஏ ரம்யா. என்னடா, எது கூப்பிட்ட? என்னோட பர்பிள் ஷர்ட் எங்க? அங்க தாண்டா எங்கனா இருக்கும், நல்லா தேடி பாருடா. நான் தேடின ரம்யா, இங்க இல்ல. சொல்லு. அங்க எல்லாம் இல்ல ரம்யா. தோ இருக்கே, நல்லா தேடி பார்க்கணும். நல்லா தேடுறதே கிடையாது. சரி, அதை விடு. அங்க என் ஃபைல் இருக்கு, என் பேக்ல எடுத்து வை. அதை வேற நான் மறந்துடுவேன். போ ரம்யா, ஏன் பார்த்துட்டு இருக்க? ரம்யா, ரம்யா, வரேன், இருடா. எடுத்துட்டு வரேன், போட்டுட்டு தானே இருக்கேன். சீக்கிரம் வா. உள்ள என்னதான் பண்ணிட்டு இருக்க? ஒரு டீ போட இவ்வளவு நேரமா? நான் வந்து 2 நிமிஷம் ஆகுது. போனை பார்க்காத, என்ன பாரு, புடி. டீ வச்சோனே அப்படி கொதிக்குமா உனக்கு? சரி, அதை விடு. இன்னைக்கு நைட்டு மூவி போவோம். நான் வரல. வரலையா? ஆமா. அப்புறம் ஒரு விஷயம், இந்த சட்டையை எடுத்து வை, டவல் எங்க அப்படிலாம் என்கிட்ட கேட்காத. உன் டவலும் உன் ஷர்ட் உனக்கு தான் தெரியும், நீ தான் எடுத்து போட்டுக்கணும். சரி, பின்ன உனக்கு எனக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க? ஓ, உனக்கு வேலை செய்யதான் என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்தியா நீ? ஏய், நான் அப்படி சொல்லல. சொன்னேன். ஐயோ,
ஏ ரம்யா, ம் என்ன? இப்ப பேசுடி. உன்கிட்ட பேசுறதே வேஸ்ட். சரி, உனக்கு டார்க் கிஸ்னா என்னன்னு தெரியுமா? சி போடா லூஸ். என்ன லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? ம் சாப்பிட்ற மாதிரி இருக்குமா? ம் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். சரி, நான் கீழே வெயிட் பண்ணுறேன், வந்துரு. சரி. ம். சப்பு சிப்பு ஜூம் ஜூம் சப்பு சிப்பு ஜூம். ஏ ரம்யா, ரம்யா, ரம்யா இங்கே உட்காரு வா. எதுக்குடா இப்ப ரம்யா ரம்யான்னு கூப்பிடுற? ஆமால்ல, ம் நான் ஏன் ரம்யான்னு உன்னை கூப்பிட்றேன்? ம் ஏய் பொண்டாட்டி, ஏய் பொண்டாட்டி. பொண்டாட்டி கிண்டாட்டி சொன்னா அடிச்சு வாயெல்லாம் உடைச்சிருவேன். ஏய் என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? ரம்யான்னு கூப்பிடக்கூடாது, பொண்டாட்டின்னு சொல்லக்கூடாது, அப்ப எப்படிதான் உன்னை கூப்பிடணும்? ஐயா சாமி, நீ எப்படியும் கூப்பிட வேணாம் போதுமா? சரி வா, வண்டியில் உட்காரு. ம் நான்லாம் வரல. இப்போ நீ வரல, நான் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு கத்துவேன். ஏய் போடா. பொண்டாட்டி பொண்டாட்டி பொண்டாட்டி. எதுக்குடா கத்துற? சரி வா, கத்தக்கூடாதுன்னா வண்டியில் ஏறி உட்காரு. ஏறிடி போலாம். என்ன மேடம், ஒரு நாள் எனக்கு முன்னாடி வந்துட்ட போல. ஆமாண்டா. என்ன வாய்ஸ் ரொம்ப டல்லாக இருக்கு? ஒன்றும் இல்லை, அவர் பழைய பெண்டிங் ஃபைல்லாம் எடுத்துகிட்டு வாங்குவார். ம் எதுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா வேலை? அதை முடிச்சுட்டா வச்சுக்கேன், ம் அவர்கிட்ட பேச்சு வாங்க வேண்டிய வேலை இல்லை. ஓ சரி விடு, என்ன செய்ய, எனக்காவது நீயே ஒர்க் பண்ணுற. ம் காலையில் லேட்டாக வந்துட்டு உனக்கு பேச்சு. இதோ வரேன் இரு. மே ஐ கம் இன் சார்? எஸ். பெண்டிங் செக்ஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் என்னாச்சு? அவங்க செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு சார். பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன, திரும்பி கால் பண்ணி கேட்க வேண்டியதானே? கால் பண்ணி கேட்குறேன் சார். ஐயோ, கால் பண்ணி கேட்டு எனக்கு அப்டேட் பண்ணுங்க. ஓகே சார், கேட்குறேன் சார். நீங்கள் தான் பெரிய ரவுடியாச்சே, உடனே கால் பண்ணி முதல்ல இந்த கால் எடுங்க. சாரி சார். சாரி பொறுக்கி, இதை தவிர உங்களுக்கு எதுவும் தெரியாதுல்ல, போங்க. ஐயோ, இப்போ எதுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கான்? சொல்லுடி பொண்டாட்டி. ஹலோ, உனக்கு சென்ஸ் இல்லை? கால் கட் பண்ணுற, திரும்ப திரும்ப கூப்பிட்டுட்டே இருக்க. ஏய் இப்போ எதுக்குடி கத்துற? நைட்டு மூவிக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன், அதை சொல்ல தாண்டி கால் பண்ணேன். வேற எந்த கமிட்மெண்ட்டும் வச்சுக்காத, ஓகேவா? அதெல்லாம் சந்தோஷமா இருக்குங்க போகிறது, நம்மனா அப்படியா இருக்கும்? ஏய் நம்ம சந்தோஷமா இருக்கணும் தான் போகணும்னு சொல்றேன், புரியுதா? ஐயா சாமி, உங்ககிட்டலாம் பேசி முன்னுக்கு வர முடியுமா? எனக்கு கால் பண்ணாத, வெய் ஃபோனு. ஏய் ரம்யா, காலில் கூட கிஸ் கொடுத்துட்டு தானே வந்தேன், அப்போ சிரிச்சிட்டு தானே இருந்தா. இந்த பொண்ணுங்களே புரிஞ்சிக்க முடியலப்பா. என்ன இந்த எம்டி நேரத்துக்கு வந்திருக்கணுமே. வேலையை பாருடா. தோ வந்துட்டாருல. கால் பண்ணிட்டீங்களா சார்? உட்காருங்க, மரியாதைலாம் மனசில் இருந்தால் போதும். கால் பண்ணிங்களா? கால் பண்ணிட்டேன் சார். என்ன சொன்னாங்க?
2 டேஸ் கழிச்சு நம்ம ஆஃபீஸ் அக்கௌண்ட்லேயே போட்டுறேன்னு சொன்னாங்க சார். ஓகே, அவங்கள ஃபாலோ பண்ணுங்க, எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இருங்க. ம். ஃபாலோ பண்ணுமா? பண்ணிடுறியா? என்னடா பேசுற பாரு. விஸ்வா, சாரிடா. ஆஃபீஸில் எம்டி சார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்னா அந்த டைமில் நீ கால் பண்ணிகிட்டே இருந்த. என்னால் ஸ்கிப் பண்ண முடியல. அந்த கோவத்தில் தான் உன்னை திட்டேன்டா. இட்ஸ் ஓகே. உனக்கு தான் என் மேலே பாசமே இல்லையே. ஃப்ரீயாக விடு. பாசம் இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது. இருக்கா இல்லையான்னு நாளைக்கு தெரியும். ஏன் நாளைக்கு என்ன? எனக்கு புரியல. எனக்கு புரியலடா. வாயை திறந்து சொல்றான். சொல்லுடா. அப்பா என்னைய கடிச்சியா? ஏய் இருடா, உன்னை கடிக்கிறேன். சீப்போ. என் அழகு. ஏய், நீ இன்னும் தூங்கலையா? நீ தூங்கு. தூங்கு. ஏய். ஏய். தூங்குடா. எங்க டைம் ஆயிடுச்சு. விஸ்வா, விஸ்வா. என்ன இப்படி எழுதியிருக்காங்க?